எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கும் நம்ம கருட புராணத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைங்க இறந்தா அதனுடைய தீட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கருட புராணம் சொல்லுதுங்க. அதாவது கர்ப்பத்தில் முதல் மாதத்தில் அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கும்போதே குழந்தை இறந்தால் ஒரு நாள் தீட்டு, அப்படி 2 மாதத்தில் 2 நாள், 3 மாதம்னா 3 நாள், அப்படி தீட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் அம்மாவுக்கு மட்டும்தான் தீட்டு இருக்குது, அப்பாவுக்கு தீட்டு இல்லைன்னும் கருட புராணம் சொல்லுதுங்க. அதே மாதிரிங்க 10 மாதம் குழந்தை கருவில் இருந்து பிறந்து, ஆனால் தலை நம்ம மொட்டை அடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை இறந்தால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகள் எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வீடு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த பால், பலகாரங்கள், சோறு, என்ன விளையாட்டு சாமானுங்க என்ன இருக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கருட புராணம் சொல்லுதுங்க. அதே மாதிரி அந்த குட்டி குழந்தை 5 வயசுக்குள்ளே இறந்தால், பிறந்து 5 வயசுக்குள்ளே இறந்தால் தகனக்கிரைகள் அந்தந்த குல வழக்கப்படி செஞ்சு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பால், இனிப்பு பதார்த்தங்கள், பாயசம், அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும். ஒரு குழந்தை அதனுடைய பால்ய பருவத்தில் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காமல் இறந்து போனால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மறுஜென்மம் உண்டு. அதனால் அந்த குழந்தைக்கு வேணுங்கிற நல்ல தான தர்மங்களை நம்ம அதை சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக பூலோகத்தில் செய்யணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு போய் சேர வேண்டிய அந்த நல்ல கர்மங்கள் போய் சேர்ந்து மறு ஜென்மம் எடுக்கும்போது வேணுங்கிற வசதிகள் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த இறந்த குழந்தைய நினச்சி நம்ம சடங்குகளோ தான தர்மங்களோ செய்ய நம்ம தவறிட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் கையேந்திர நிலைமையில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கருட புராணம். அதனாலேயே நாம் அந்த குழந்தைய நினச்சி நம்ம தான தர்மங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்கள், நம்ம பேப்பரில் டிவியில் பார்க்குற, இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்ல வசதியாக இருக்கிறாரு, செல்வா கூட இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஒய்ஃப் இல்லைன்னா நல்ல ஒரு கணவன், நல்ல நற்குணங்கள், சொல்ல பேச்சு கேட்குற குழந்தைகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச தான தர்மங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது கருட புராணம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் எந்த பிறவி எடுக்கட்டும், இந்த பூலோகத்தில் எந்த பிறவியாக இருந்தாலும், ஆனால் அந்த வரும் ஜென்மங்களில் ஒரு சிறப்பான பிறவியை அடையிறதுக்கு அவன் முயற்சிக்க வேணும். என்ன முயற்சின்னு கேட்டால், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதும், புனித நீராடுறதும், தூய்மையான மனதோடு இருக்கிறதும், பொய் பேசாமல் இருப்பதும், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதும் செய்தாலே அடுத்த ஜென்மாவில் ஒரு நல்ல மகனாக பிறக்க முடியும். கருட புராணம் இன்னொன்று சொல்லுதுங்க, மனிதனின் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் அப்படின்னு வேதங்கள்லேயே சொல்லியிருக்கு. அது முற்றிலும் உண்மை. ஆனால் அவன் செய்யும் பாவங்களாலேயே அவன் அகால மரணம் அடைய நேருகிறது அப்படிங்கிறதும் ஒரு பேருண்மை. அகால மரணம் அடையறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, தூய்மை இல்லாமல் இருக்கிறது, அதாவது பொய் பேசுறது, தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிறது, நன்னடத்தை, அதாவது நல்ல ஒரு செயல் செய்கிறது, இதெல்லாம் இல்லாததுனால தான் அகார மரணம் அடைஞ்சு யமதர்ம ராஜனுடைய கையில் போய் சீக்கிரமே நம்ம போய் சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இறந்து போன குழந்தைகளை நினச்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்களை நம்ம செய்கிறது மூலமாக அந்த இறந்த குழந்தையின் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அது இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பிறவியாக அமைஞ்சு நல் ஒழுக்கத்தோடையும் வாழும். நம் முன்னோர்கள் கூற்றுப்படி நாமும் நம்மளுடைய கடமைகளை செய்து வாழ்வோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை, தேங்க்யூ.